யோகி ராம் சரத்குமார் ஜெயகுருராய். சமீபத்தில் யோகி ராம் சரத்குமாருடைய ஒரு பெரிய பக்தை அவங்களோட உட்கார்ந்து பேசிகிட்டு இருந்தேன். அப்போது அவங்கள பார்க்க வந்திருந்த இன்னொரு கணவரும் ஒரு மனைவியும் அவங்ககிட்ட வந்தாங்க. அந்த பகவான் யோகி ராம் சரத்குமாருடைய ஒரு பெரிய பக்தை கிட்ட அவங்கள பார்க்க வந்த அந்த பக்தை கேட்குறாங்க, நாங்கள் ஏன் யோகி ராம் சரத்குமார் நாமம் சொல்லணும்? பகவான் யோகி ராம் சரத்குமாரே ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம்ங்கிற நாமத்தை தானே சொன்னார். அப்போ நாங்கள் ஏன் யோகி ராம் சரத்குமார்ங்கிற நாமத்தை சொல்லணும்? அவர் ஏன் எங்களெல்லாம் யோகி ராம் சரத்குமார்னு என்னுடைய நாமத்தை சொல்லுங்கன்னு ஏன் சொன்னார்? அதை நாங்கள் ஏன் சொல்லணும் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த பகவான் யோகி ராம் சரத்குமாருடைய பழம்பெரும் பக்தை உடனே என்ன மறுபடி சொல்கிறாங்கன்னா, இது வழக்கமாக நான் சத்சங்கம் பண்ணுற இடங்கள்லாம் அந்த கேள்வி கேட்குறாங்க எல்லாரும். நாங்கள் ஏன் யோகி ராம் சரத்குமார் நாமத்தை சொல்லணும்? அவரே ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம்ங்கிற நாமத்தை தானே சொன்னார், நாங்கள் ஏன் அதை சொல்லணும் அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் அதனால் உங்கள் இஷ்டத்துக்கு முருகர் நாமத்தையோ சிவன் நாமத்தையோ நாராயணர் நாமத்தையோ இசக்கியம்மன் நாமத்தையோ எதை ஒன்று நீங்கள் சொல்லுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதை சொன்னாலும் அவர் பரபிரம்ம ஒன்று தான் அப்படின்னு இந்த அம்மா சொல்கிறாங்க. அவங்க அப்படி எழும்பி சரிங்க நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி வந்துட்டாங்க. இப்போது அந்த இடத்துலேருந்து நானும் எழும்பி வெளியே வந்துட்டேன். வந்த பிறகு அந்த கணவன் மனைவியை நான் வெளியே சந்திக்கிறேன். எங்கே உட்கார்ந்துருந்தோமோ அதுக்கு வெளியே சந்திக்கிறேன். இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, அந்த அம்மா என்ன கேள்வி கேட்டாங்க? பகவான் யோகி ராம் சரத்குமார் ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம்ங்கிற நாமத்தை தானே சொன்னார், நான் ஏன் யோகி ராம் சரத்குமார்ங்கிற நாமத்தை சொல்லணும்னு கேட்டாங்க. இப்போது இந்த பதில் அவங்க சொன்னாங்கல்ல, நீங்கள் முருகர் நாமத்தை சொல்லலாம், எந்த நாமத்தை வேணால் சொல்லலான்னு. இப்போ இந்த அம்மா கேட்ட கேள்வியில் அது முடிஞ்சு போச்சா? அவங்க பதில் சொன்னது கரெக்டு தானே? இன்னும் அவங்க நான் ஏன் யோகி ராம் சரத்குமார் நாமத்தை சொல்லணுங்கிறதுக்கு பதில் சொல்லலையே அவங்க. நீங்கள் எதை வேணாலும் சொல்லலான்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. அது பதில் வரலையே. அப்போ நான் அந்த பக்தைகிட்ட வெளியே போகணுன்னு கேட்டேன், நீங்கள் கேட்ட கேள்விக்கு உங்களுக்கு பதில் கிடச்சிதான்னு கேட்டேன். அவங்க பல ஆண்டுகளாக பகவான் யோகி ராம் சரத்குமாருடைய பக்தை. அவங்க அப்படியே சிரிச்சிட்டு நிற்கிறாங்க. இல்லைங்க, அவங்க தான் சுப்பீரியர், நீ இவங்களை தவிர நான் இனி வேறு யார்கிட்ட போய் கேட்குறது? கேட்டாச்சு, எனக்கு ஒன்றும் பதில் சரியாக கிடைக்கல, நான் இது என்ன பண்ணேன் அப்படின்னா. இப்போ நான் சொன்னேன், நான் வேணா சொல்லவா, கேட்குறீங்களா அப்படின்னு. சொல்லுங்கய்யா, நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னா. பகவான் யோகி ராம் சரத்குமார் யாரையும் அவதூறாக பேசக்கூடாதுன்னு சொன்னார். எந்த சுவாமிகளையும் எந்த தெய்வத்தையும் யாரையுமே அவதூறாக பேசக்கூடாதுன்னு பகவான் யோகி ராம் சரத்குமார் சொன்னார். பகவான் யோகி ராம் சரத்குமார் திருவண்ணாமலையில் அந்த புன்னை மரத்து அடியில் இருக்கிறச்ச வந்து ஒரு பக்தர்கள் கூட்டம் அன்னைக்கு கொஞ்சம் பிரபலமாக இருந்த இன்னொரு சாமியாரை பற்றி கொஞ்சம் குறைவாக பேசினாங்க. அதை சாமி பேசக்கூடாதுன்னு சொன்னார். இன்னொரு பக்தர் சன்னதி தெரு வீட்டில் இருக்கிறச்சில அன்னைக்கு பிரபலமாக பயங்கர பத்திரிகைகள்லாம் ரொம்ப அவரை பற்றி செக்ஸ் சாமியார் அப்படின்லாம் எழுதின ஒரு சாமியை பற்றி வந்து பேசினாங்க. சாமி கடுமையாக கோவப்பட்டு அப்படி பேசக்கூடாது, நீ வந்து இங்கேருந்து வெளியே போகலாம், இனி இந்த பிச்சைக்காரனை பார்க்க வர வேண்டியது இல்லைன்னு சொல்லிட்டார் சாமி. யாரையுமே பேசக்கூடாதுன்னு சொன்னவர் தான் சாமி. யாரை பற்றி அவதூறாக பேசக்கூடாது. ஏன்னா அவங்க எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் இறைப்பணியை செய்கிறாங்க. அவங்கள பற்றி நீங்கள் எப்படி கமெண்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறத சாமியோட சித்தம். சுவாமியே அருணாச்சல சிவங்கிற நாமத்தை சொன்னார். அருணாச்சல சிவ அது ரமணர் சொன்ன நாமம். ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம்ங்கிறது உலகம் பிரபஞ்சம் முழுக்க சொல்லப்பட்ட ஒரு நாமம். சாமி அதை சொன்னார். உட்காருங்கம்மா, சாமி சொன்னார். ஆனால் ஏன் பகவான் யோகி ராம் சரத்குமார் இந்த யோகி ராம் சரத்குமார் என்கிற நாமத்தை சொல்லுன்னு சொன்னார் எல்லாரும்? அது அவரே சொன்னார். அவரே யோகி ராம் சரத்குமார் யோகி ராம் சரத்குமார் யோகி ராம் சரத்குமார் ஜெயகுருராயான்னு அவரே சொன்னார். அப்போ ஏன் அதை சொன்னார் சாமி? இதைத்தான் அந்த அம்மா கேட்டாங்க. நான் ஏன் சொல்லணும், நான் எதுக்காக இந்த நாமத்தை சொல்லணும், அதைத்தான் கேட்டாங்க. அப்போ நீங்கள் அதுக்கு தான் விளக்கம் சொல்லணுமே ஒழிய நீங்கள் எதை வேணாலும் சொல்லலான்னு சொல்கிறது அது எல்லாருக்கும் தெரியுமே. எதை சொன்னாலும் பகவான் யோகி ராம் சரத்குமார் ஏற்றுக்குவாருங்கிறது எல்லாருக்கும் தெரியுமே. அவர் சாமி சொன்னது நீங்கள் அருணாச்சல சிவ நாமத்தை சொல்லணும், ராம நாமத்தை சொல்லணும். ஆனால் இந்த கலியுகத்திலே என் தந்தை ஒரு புதிய நாமத்தை உங்களுக்கு அருளி இருக்கிறார். இந்த நாமத்தை நீங்கள் சொன்னால்
என் தந்தை வந்து உடனடியாக வந்திருந்து நீங்கள் கேட்ட பிரார்த்தனை நிறைவேற்றுவாருங்கிற உறுதிமொழியை கொடுத்தார் பகவான் யோகிராம் சரத்குமார். எப்படி சொன்னாரு? என் தந்தை இந்த கலியுகத்திற்கேற்ற இந்த கலியுகத்துக்காக ஒரு புதிய நாமத்தை அருளியிருக்கிறார். அது யோகிராம் சரத்குமாரின் நாமம். இந்த பிச்சைக்காரன் உங்களுக்காக பல்கலைக்கழகமோ ஆஸ்பத்திரியோ இல்லை பெரிய புத்தகங்களோ இலக்கியங்களோ எதுவும் கெட்டலை, எதுவும் எழுதலை, எதுவுமே நான் செய்யலை. பெரிய சத்சங்கங்களோ கூட்டங்களோ எதுவும் நான் பேசலை. ஆனால் இந்த கலியுகத்திலே உங்கள் வாழ்க்கைக்கான, உங்கள் தேவைக்கான, உங்கள் கர்மாக்களை எல்லாம் விளக்கக்கூடிய, உங்கள் பிரார்த்தனைகள் எல்லாம் பலிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நாமத்தை நான் உங்களுக்கு அருளி இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார் பகவான். அந்த ஆசிரமம் போனவங்களுக்கு தெரியும், அந்த ஆசிரமத்தினுடைய மத்தியில் பகவானுடைய 7 அடி விக்கிரகம் நிற்கும். இப்படி அந்த விக்கிரகத்தை பகவான் யோகிராம் சரத்குமாருடைய விக்கிரகம் தான் பகவான் யோகிராம் சரத்குமார். அந்த விக்கிரகத்தினுடைய திருப்பாதங்கள் அவரே தொட்டு வணங்குவார். அந்த திருப்பாதங்களுக்கு அவரே மலர் புஷ்பா அபிஷேகம் செய்துட்டு அவர் சொல்லுவார், இது இந்த பிச்சைக்காரனுடைய விக்கிரகம் அல்ல, இது என் தந்தையின் விக்கிரகம் அப்படிங்கிறார். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், யோகிராம் சரத்குமார் என்கிறது அவருடைய ஒரிஜினல் பெயர் அல்ல. அவருடைய பெயர் முதல்ல குன்வர் அப்படின்னு முடியும். ஒரு காலகட்டத்திற்கு பிறகு கிட்டத்தட்ட 22 ஆண்டுகளுக்கு மேல் தவம் இருந்து தவத்தை வேள்வியாக செய்த பிறகுதான் அவர் யோகிராம் சரத்குமார் என அழைக்கப்பட்டார். அப்பதான் சாமி சொல்ற, இந்த யோகிராம் சரத்குமார் என்கிற நாமம் என் தந்தை அருளியது. அப்போ சாமி என்ன சொல்றாரு? யூ சான் திஸ் பெகர் நேம், யூ சான் மை நேம், மை ஃபாதர் வில் கம் அண்ட் பிளஸ் யூ. என்ன சொல்றாரு? இந்த பிச்சைக்காரனுடைய நாமத்தை நீ சொன்னாயானால், அறிந்தோ அறியாமல் நீ சொன்னாயானால், அந்த கணமே என்னுடைய தந்தை உன்னை ஆசீர்வதிப்பார்னு சொல்றார். நான் தான் சொன்னேன், இப்போ யாரோ ஒருத்தங்க உங்ககிட்ட நீங்கள் சென்னை போங்க, சிஎம்மோட ஆஃபீஸ் போங்க, சீஃப் மினிஸ்டரோட ஆஃபீஸ் போங்க, போயிட்டு அங்கே போய் விஜய்கிட்ட போய் இப்படி இன்னார் சொல்லிவிட்டாங்கன்னு சொல்லுங்கள், அவர் என்ன செய்கிறார் பாருங்க அப்படின்னு சொல்கிறார் வைங்களேன். நீங்கள் சென்னை போங்க, சிஎம் ஆஃபீஸில் போய் இப்படி சரக்கல்விலேருந்து சிவகுமார் சொல்லிவிட்டாருங்கன்னு சொல்லி பாருங்கள், விஜயே ஓடி உங்களை வாங்க வாங்க சார்னு சொல்லுவாருன்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னு வைங்களேன். அப்போ இவர் யாராக இருப்பார்? என் பேரை சொல்லு, என் தந்தை உடனே ஒன்று ஆசீர்வதிப்பார்னு சொல்கிறாருன்னா இவர் யாராக இருப்பார்? அப்போ அதெல்லாம் நம்ம யோசிக்கணும். அப்போ ஏன் பகவான் யோகிராம் சரத்குமார் என் பேரை சொல்லுன்னு சொன்னார்னா, என் தந்தை உடனே ஆசீர்வதிப்பார்னு சத்தியம் பண்ணி சொன்னார். இதில் எந்த மாற்றமும் கிடையாது. அப்போ ஆசீர்வதிச்சிருக்காரா அப்படின்னா அதுக்கு நானே உதாரணம். ஆசீர்வதிச்சிருக்கார், நிறைய ஆசீர்வதிச்சிருக்கார். திருவண்ணாமலை போனப்போ நடந்த அற்புதங்கள்லாம் ஏகப்பட்ட அற்புதங்கள். இதுக்கு மேலே என்ன காட்டிட முடியும் பகவான் யோகிராம் சரத்குமார்? அப்போ இந்த பிச்சைக்காரனுடைய பெயரை நீ சொன்னாயானால் என் தந்தை உன்னை ஆசீர்வதிப்பாருங்கிற உத்தரவாதத்தை பகவான் யோகிராம் சரத்குமார் தந்திருக்கிறார். வேற எல்லா நாமங்களையும் சொன்னா அது கிடைக்கும் இது கிடைக்கும்னு வேதங்கள் சொல்லுது, புராணங்கள் சொல்லுது, இதிகாசங்கள் சொல்லுது. ஆனா ஒரு அவதார புருஷரே என்னுடைய நாமத்தை சொன்னையானால் உனக்கு இதெல்லாம் கிடைக்கும்னு சொன்னது இது மட்டும்தான். ராமர் சொல்லலை, கிருஷ்ணர் சொல்லலை, எங்கேயுமே சொல்லலை அவர் சான் மை நேம் அப்படின்னு. அப்போ பகவான் யோகிராம் சரத்குமார் அந்த உத்தரவாதத்தை உங்களுக்கு அளித்திருக்கிறார். அதனால நம்ம அந்த நாமத்தை சொல்லணும்னு சொன்னேன். அந்த அம்மா முகத்தில் 1000 வாட்ஸ் பல்ப் எரிஞ்சுது. நான் கேட்ட கேள்விக்கு எனக்கு பதில் கிடைச்சிட்டு செய்யா, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். அப்போது இந்த யோகிராம் சரத்குமார் நாம பிரச்சார குடில் அதனால தான் அதை பிரச்சாரம் பண்ணுது, அந்த பெயரை நான் பிரச்சாரம் பண்ணுது. நீங்கள் எதை வேணாலும் சொல்லுங்கள் அப்படிங்கிறத நாங்களும் சொல்கிறோம். எதை வேணாலும் சொல்லுங்கள், ஏதோ ஒரு கடவுள் பேரை சொல்லுங்கள் நம்மளும் சொல்கிறோம். ஆனால் ஏதோ ஒரு கடவுள் பேரை சொல்கிறத கூடவே பகவான் யோகிராம் சரத்குமாருடைய நாமத்தை சொன்னால் இது கலியுகத்திற்காக நமக்கு அருளப்பட்ட நாமம், ஒரு அவதாரமே நமக்கு அருளிய நாமம். அதுக்கு ஒரு உத்தரவாதம் வேற, கேரண்டி கார்டு வேற தந்திருக்கார் பகவான் என்பதை அந்த அம்மாவுக்கு நம்ம விளக்கி சொல்லணும். அப்போ இதைத்தான் நீங்களும் உங்களுக்கான பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். பகவான் யோகிராம் சரத்குமாருடைய நாமத்தை நாம் ஏன் சொல்ல வேண்டும்? இங்கே நாம் 3 நாமங்கள் சொல்கிறோம். ஒன்று சிவன் நாமம், ஒன்று ராமநாமம், இன்னொன்று பகவான் யோகிராம் சரத்குமாருடைய நாமம். இந்த 3 நாமங்களையும் நாம் பாடுகிறோம். இங்கே இருக்கிற யாரும் அதனால் குறைஞ்சி போயிடல. எல்லோரும் நாளுக்கு நாள் வளர்ச்சியிலே வந்து கொண்டிருக்கிறார்கள். யோகிராம் சரத்குமார் ஜெயகுருராயர்.